Under section 390 CRPC, விடுதலையில் இருந்து செய்யப்படும் மேல்முறையீட்டில் எதிரியை கைது செய்தல். விடுதலையில் இருந்து செய்யப்படும் மேல்முறையீட்டில் எதிரியை கைது செய்தல். Arrest of accused in appeal from acquittal. Under section 390 CRPC, விடுதலை தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு ஒன்று அண்டர் செக்ஷன் 378 ஐபி சிஆர்பிசியின் படி தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது உயர் நீதிமன்றம் அந்த எதிரி கைது செய்யப்பட்டு தன் முன்பாகவோ அல்லது தனக்கு கீழே அமைந்திருக்கின்ற நீதிமன்றத்தின் முன்பாகவோ எந்த நீதிமன்றத்தின் முன்பாக அந்த எதிரி ஆஜர்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவிடுவார்கள். அதுக்கு பேர் வாரண்ட். அப்ப வாரண்ட்னா என்ன? வாரண்ட் மீன்ஸ் இட்ஸ் அன் ஆர்டர். விடுதலையிலிருந்து செய்யப்படும் மேல்முறையீட்டில் எதிரியை கைது செய்தல். விடுதலை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு ஒன்று 378 சிஆர்பிசியின் படி தாக்கல் செய்யப்படும் பொழுது உயர் நீதிமன்றம் அந்த எதிரி தன் முன்பாக ஆஜர்படுத்தணும்னு சொல்லுவாங்க, அல்லது தமக்கு கீழே அமைந்திருக்கிற வேற ஒரு நீதிமன்றத்தில் அந்த எதிரி ஆஜரப்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. வாரண்ட் என்று சொன்னால் ஆர்டர் என்ற அர்த்தம், உத்தரவு. எந்த நீதிமன்றத்தின் முன்பாக அவர் கொண்டு வரப்படுகிறாரோ, எந்த நீதிமன்றம் முன்பாக அந்த எதிரி ஆஜர்படுத்தப்படுகிறாரோ அந்த நீதிமன்றம் மேல்முறையீடு முடிவு செய்யப்படும் வரையில் அவரை சிறைக்கு வைக்கலாம். எந்த கோர்ட் முன்னாடி அந்த அக்யூஸ்ட் போலீஸ் பண்றாங்களோ அந்த கோர்ட் அந்த மேல்முறையீடு முடியும் வரை அவர் ஜெயில வைக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அவரை பெயில் பாண்ட் எழுதி வாங்கிட்டு பிணையில் விட்டுடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 390. 390 என்பது விடுதலையிலிருந்து செய்யப்படும் மேல்முறையீடு. இப்ப மேல்முறையீடு செய்யறாங்கன்னு சொன்னா ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, ஒரு உத்தரவு போடுவாங்க. இந்த அக்யூஸ்ட் ஹைகோர்ட் முன்னாடி ஆஜர்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அக்யூஸ்ட் அந்த ஹைகோர்ட்டுக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துன்னு சொல்லி ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. வாரண்ட் இஷ்யூ பண்ண பிறகு அந்த அக்யூஸ்ட் ஆஜராகிறாரு. அவர் எந்த கோர்ட்ல ஆஜராகிறா அந்த கோர்ட்ல அவரை என்ன பண்ணுவாங்கன்னா அப்பீல் முடியும் வரை ஜெயில வச்சிருக்கிறதுக்கு உத்தரவு போடுவாங்க. அப்பீல் பீரியட் எப்ப முடியுதோ அது வரை நீங்க ஜெயில தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. அல்லது அந்த அக்யூஸ்ட் பெயில்ல போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிணைமுறை எழுதி வாங்கிட்டு அவரை பெயில்ல விட்டுடலாம். அண்டர் செக்ஷன் 391 ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் மேற்கொண்டு சாட்சியத்தை எடுக்கலாம் அல்லது அதை எடுக்கும்படி உத்தரவிடலாம். Appellate court may take further evidence or direct it to be taken. ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் மேற்கொண்டு சாட்சியத்தை எடுக்கலாம் அல்லது அதை எடுக்கும்படி உத்தரவிடலாம். எந்தெந்த சூழ்நிலைகளில்? ஒன்று, இந்த சாப்டர் படி ஒரு முறையீடு, இந்த சாப்டர் படி மேல்முறையீடு ஒன்றை நடத்துவதில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மேற்கொண்டு சாட்சியம் அவசியமாக இருக்கிறது என்று அந்த அப்பல்லட் கோர்ட் நினைக்குமானால் அதற்கான காரணங்களை பதிவு செய்து கொண்டு சாட்சியத்தை எடுக்கலாம். சாட்சியத்தை நடுவர் ஒருவரால் எடுக்கப்படும்படியோ மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு உயர் நீதிமன்றமாக இருக்கின்ற பொழுது அமர்வு நீதிமன்றத்தால் அல்லது நடுவருக்காக இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டால் அந்த கூடுதல் சாட்சியம் எடுக்கும்படி உத்தரவிடலாம். சுருக்கமாக சொன்னால் அண்டர் செக்ஷன் 391 சப்செக்ஷன் 1 பொறுத்தவரை ஒரு அப்பீல் இருக்கு. அந்த அப்பீலுக்கு கூடுதலா சாட்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு இது நியாயமானதுன்னு அப்பல்லட் கோர்ட் கருதுகின்ற பட்சத்தில் அந்த அப்பீல்ல அப்பல்லட் கோர்ட் கூடுதல் சாட்சி எடுப்பாங்க. அல்லது இதே அப்பல்லட் கோர்ட் என்பது ஒரு ஹைகோர்ட்டா இருக்கு.
இந்த நேரத்தில் என்ன ப்ரொசீஜர்? மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்பது ஒரு உயர் நீதிமன்றமாக இருக்கின்ற பொழுது அந்த உயர் நீதிமன்றம் அதற்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு உத்தரவு போடுவாங்க, அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க. இந்த 2 பேர்ல ஒருத்தவங்களுக்கு உத்தரவு போட்டு நீங்க கூடுதல் சாட்சி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அண்டர் செக்ஷன் 391 சப்செக்ஷன் 1. அண்டர் செக்ஷன் 391 சப்செக்ஷன் 2 சாட்சியமானது அமர்வு நீதிமன்றத்தால் அல்லது நடுவரால் எடுக்கப்படும் பொழுது அத்தகைய சாட்சியத்தை உறுதி சான்றளித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். கோர்ட் ஆஃப் செஷன் வந்து அடிஷனல் எவிடன்ஸ் வந்து எடுக்கிறாங்க, அல்லது ஜேஎம் கோர்ட் வந்து ஒரு அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. சாட்சி எடுத்த பிறகு ஒரு உறுதி சான்று அளிப்பாங்க. அந்த உறுதி சான்று யாருக்கு அளிக்கணும்? மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்ப மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டு முடிவு செய்ய மேல் நடவடிக்கை எடுக்கும். இதுதான் அண்டர் செக்ஷன் 391 சப்செக்ஷன் 2. அடுத்தது அண்டர் செக்ஷன் 391 சப்செக்ஷன் 3 அக்யூஸ்ட் மேற்கொண்டு சாட்சியம் எடுக்கின்ற பொழுது உடனிருக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக உடனிருக்க உரிமை உண்டு. ஃபர்தர் எவிடன்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னாவே அக்யூஸ்டுக்கு ரைட் இருக்கு, அல்லது அக்யூஸ்ட் கவுன்சிலுக்கு ரைட் இருக்கு. இப்ப அவங்க என்ன செய்யணும்? கூட இருக்கலாம். எவிடன்ஸ் இஸ் டு பி டேக்கன் இன் பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் அண்டர் செக்ஷன் 273 சிஆர்பிசி. அதேதான் இங்க சொல்றாங்க 391 சப்செக்ஷன் 3 சொல்றாங்க. கூடுதல் சாட்சியம் எடுக்கின்ற பொழுது அக்யூஸ்டோ அல்லது அக்யூஸ்டோடைய வழக்கறிஞரோ மேற்கொண்டு சாட்சியம் எடுக்கப்படும் பொழுது உடன் இருப்பதற்கு உரிமை உண்டு. அண்டர் செக்ஷன் 391 சப்செக்ஷன் 4 இந்த பிரிவின்படி சாட்சியம் எடுப்பதானது அது ஒரு பரிசீலனையாக இருந்தது போன்றே சாப்டர் நம்பர் 27ல என்னென்ன வகைமுறைகள் இருக்கிறதோ அதற்கு உட்பட்டுத்தான் இருக்க வேண்டும். இதான் சப்செக்ஷன் 4. அண்டர் செக்ஷன் 391 சப்செக்ஷன் 1 என்ன சொல்றாங்க? ஒரு அப்பலட் கோர்ட் நினைக்குது, சரி அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்கலாம்னு சொல்றாங்க. உடனே அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்கிறாங்க. இதே அப்பலட் கோர்ட் வந்து ஒரு ஹைகோர்ட்டா இருக்கும் பட்சத்தில் தமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கோ அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ ஒரு உத்தரவு போட்டு நீங்க அடிஷனல் எவிடன்ஸ் எடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இது சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2 அப்ப அந்த சாட்சியமானது அமர்வு நீதிமன்றமோ அல்லது ஒரு நடுவரால எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த சாட்சியத்தை உறுதி சான்றளித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்ப மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன செய்வாங்க? அந்த உறுதி சான்றை வைத்துக் கொண்டு மேல்முறையீட்டை முடிவு செய்து மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. மூன்றாவது, அவ்வாறு வந்து அடிஷனல் எவிடன்ஸ் எடுக்கின்ற பொழுது எதிரியோ அல்ல எதிரினுடைய வக்கீலோ கண்டிப்பா வந்து உடன் இருக்கலாம். அவங்களுக்கு சட்டப்படி உரிமை உண்டு. நான்காவது, சாப்டர் நம்பர் 27ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த பிரிவின்படி சாட்சியம் எடுப்பதானது ஒரு பரிசீலனையாக இருந்தது. ஒரு பரிசீலனையாக இருந்தது போன்று 27வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கின்ற வகைமுறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் அந்த 391 மிக மிக முக்கியமானது சிஆர்பிசில. இது நீங்க 391 சிஆர்பிசி படிக்கிறீங்கன்னு சொன்னாவே சிபிசில ஆர்டர் 41 ரூல் 27 மிக முக்கியம். அங்கேயும் கூடுதல் எவிடன்ஸ் பற்றி சொல்றாங்க. நடந்து முடிந்த 2013ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்ல 10 மார்க் கேள்வியில அது ஒரு கேள்வி. ஆர்டர் 41 ரூல் 27 இன் சிபிசி கூடுதல் சாட்சியம் எடுப்பதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருந்தது. எனவே மிக முக்கியமான ஒரு விஷயம், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அண்டர் செக்ஷன் 392 எதை பற்றி பேசுகிறது? கருத்து வேறுபடும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின்
நீதிபதிகளின் எண்ணிக்கை சரிசமமாக இருக்கும் போது என்ன நடைமுறை? 392. Procedure where judge of court of appeal are equally divided. இந்த 391க்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சார், ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஸ்டேட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி, ஸ்டேட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி versus Pankaj Chaudhary. State of NCT of Delhi versus Pankaj Chaudhary. 2019, volume 11, SCC, page number 575. 2019, volume 11, SCC, page number 575. பவர் ஆஃப் கோர்ட் 391 பவர் ஆஃப் கோர்ட் என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு என்ன பவர்? நீதிமன்றத்துடைய அதிகாரம் சொல்றாங்க. தி பவர் கன்ஃபர்ட் அண்டர் should be exercised with care and caution. Appellate court should not refer to additional evidence if produced before it to fill up gaps by either side, mere so to reverse judgment of trial court. உங்களுக்கு 391ல வந்து கூடுதல் சாட்சியம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால எங்கெங்க கேப் இருக்கா அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணினாலும் நினைக்காதீங்க, அது தவறு. அது ப்ராசிக்யூஷனுக்கும் பொருந்தும், டிஃபென்ஸுக்கும் பொருந்தும். இதை சொன்னதுதான் State NCT of Delhi versus Pankaj Chaudhary, 2019, volume 11, SCC, page number 575, under section 392. கருத்து வேறுபடும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை சரிசமமாக இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை? இந்த சாப்டர் படி செய்யப்படும் ஒரு மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் பேராயத்தின் முன்பாக ஒரு பெஞ்ச், ஹைகோர்ட் பெஞ்ச் முன்னாடி வந்து அந்த அப்பீல் வருது. அவர்கள் கருத்தால் வேறுபடும் பொழுது அந்த மேல்முறையீடு அவர்களது கருத்துக்களுடன் சேர்த்து அந்த நீதிமன்றத்தின் மற்றொரு நீதிபதிக்கு அவர் முன்பாக அந்த வழக்கு இடப்பட வேண்டும். அந்த வழக்கை வேற ஒரு நீதிபதிக்கு அனுப்பணும். அப்ப அந்த நீதிபதி என்ன பண்ணுவாரு? தன்னுடைய பொருத்தமா அவர் நினைக்கக்கூடிய கருத்து பொருத்தமானது என்று நினைக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பின்பு தம் கருத்தை அவர் சொல்லுவார். நம்முடைய கருத்தை அவர் விளம்புதல் வேண்டும். மேலும் அந்த தீர்ப்பு அல்லது கட்டளை கருத்தை பின்பற்றி அமைதல் வேண்டும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. 392ல என்ன சொல்றாங்க? அப்பீல் வருது, 2 பேருக்கு கொண்ட நீதிபதி, ஒரு நீதிபதி ஒரு மாதிரி சொல்றாரு, இன்னொரு நீதிபதி வேறு மாதிரி சொல்றாரு. சரி, இப்ப என்ன செய்யலாம்? 3வது நீதிபதிக்கு அந்த கேஸ் அனுப்பி வைக்கிறாங்க. 3வது நீதிபதி என்ன பண்றாரு? அவருக்கு மனசுல என்ன படுதோ பொருத்தமானதுன்னு அவர் என்ன நினைக்கிறாரோ அவர் பொருத்தமான நினைக்கும் கேள்விகளுக்கு பின்பு தம்முடைய கருத்தை விளம்புதல் வேண்டும் அந்த 3வது நீதிபதி. மேலும் அந்த தீர்ப்பு அல்லது கட்டளை அந்த கருத்தை பிறகு பின்பற்றி அமைத்தல் வேண்டும். இதுதான் இங்க விஷயம். எனவே ப்ரொவிஷன் சொல்றாங்க, இந்த சாப்டர் படி செய்யப்படும் மேல்முறையீடு ஒன்று நீதிமன்றத்தால் உயர்நீதிமன்றத்தால் நீதிபதிகளின் பேராயத்தின் முன்பாக கேட்கப்பட்டு, பேராயம்னா பெஞ்ச்னு அர்த்தம், ஆயம் என்றால் பெஞ்ச், பேராயம் என்றால் லார்ஜர் பெஞ்ச்.
அப்ப உயர் நீதிமன்றத்தால் நீதிபதிகளின் நீதிமன்றத்தின் அந்த பேராயத்தின் முன்பாக கேட்கப்பட்டு அவர்கள் கருத்தால் வேறுபடும் போது அந்த மேல்முறையீடு அவர்களது கருத்துக்களுடன் சேர்த்து அந்த நீதிமன்றத்தின் மற்றொரு நீதிபதி முன் அந்த வழக்கை மாற்றி அமைத்தல் வேண்டும். அப்ப மற்றொரு நீதிபதி தனக்கு பொருத்தமானது என்று கருதுகிற அந்த கேள்விகளுக்கு அவர் ஒரு பதில் ரெடி பண்ணி அவருடைய கருத்தை சொல்லுவார். மேலும் தீர்ப்பு அல்லது கட்டளை அந்த கருத்தை பின்பற்றி அமைதல் வேண்டும். இதுல பிரவிசோ பேராயமாக அமைகிற நீதிபதிகளில் ஒருவர் அல்லது அம்மேல்முறையீடு இந்த பிரிவின்படி மற்றொரு நீதிபதி முன் இடப்படம் எடுத்து அந்த நீதிபதி அவ்வாறு கோருவாரானால் அந்த மேல்முறையீடு இன்னும் அதிக நீதிபதிகள் கொண்ட பெரும் பேராயத்தால் மீண்டும் கேட்கப்பட்டு முடிவு செய்யப்படுதல் வேண்டும். ஏற்கனவே 4 நீதிபதிகள் கொண்ட நீதிபதி விசாரிக்கிறாங்க ஒரு கேஸ். விசாரிக்கிறப்ப 2 நீதிபதி ஒரு மாதிரியாகவும் அடுத்த 2 நீதிபதிகள் வேறு மாதிரியாக தீர்ப்பு சொல்றாங்க. உடனே அந்த கேஸ் என்ன பண்றாங்க, தேர்ட் பார்ட்டி வேற ஒரு ஜட்ஜு கிட்ட அனுப்புறாங்க. அந்த ஜட்ஜ் ஐயா, அந்த நீதியரசர் ஐயா அவங்களுடைய கருத்தை எழுதிட்டு அதை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் தீர்ப்பா இருந்தாலும் சரி, ஒரு கட்டளை ஆர்டரா இருந்தாலும் சரி, அதை பின்பற்றி அமைதல் வேண்டும். இதுல பிரவிசா சொல்றாங்க, பேராயமாக அமைகின்ற நீதிபதிகளில் ஒருவர் அல்லது அந்த மேல்முறையீடு இந்த பிரிவின்படி மற்றொரு நீதிபதியின் முன் இடப்படும் இடத்து வேற ஒரு நீதிபதி கிட்ட இந்த கேஸ மாற்றி வைக்கிறாங்க. அந்த நீதிபதி அவ்வாறு கோருவாரானால் அந்த மாதிரி கேட்கிறாரு. அப்ப அந்த மேல்முறையீடு இன்னும் அதிக நீதிபதிக்கு கொண்ட பெரும் பேராயத்துக்கு மீண்டும் இது கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவு பண்ணலாம். இது ப்ரொவிசோ. அதனால்தான் சில கேஸ் பாருங்க, 7 நீதிபதிகள் 9 நீதிபதிகள் 13 நீதிபதிகள் கொண்டு பெரும் பேராயம் அமைப்பாங்க முக்கியமான வழக்குகள்லாம். அண்டர் செக்ஷன் 393 மேல்முறையீட்டின் பேரில் பிறப்பிக்கப்படும் தீர்ப்பு மற்றும் கட்டளைகளின் முடிவான தன்மை, finality of judgment and orders on appeal. மேல்முறையீடொன்றின் பேரில் ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்புகளும் கட்டளைகளும் அண்டர் செக்ஷன் 377 378 CRPC 384 subsection 4 of CRPC சாப்டர் நம்பர் 30 இதன்படி இருக்கக்கூடியது எல்லாம். அப்ப 377 எதை பற்றி பேசுகிறது? ஏனென்று சொன்னால் 377 மேல்முறையீடு, அப்பீல் பை ஸ்டேட் கவர்மெண்ட் against sentence. அப்பீல் பை ஸ்டேட் கவர்மெண்ட் against sentence. தண்டனைக்கு எதிராக ஒரு மாநில அரசு மேல்முறையீடு செய்தல். CRPC under section 377, CRPC under section 378 விடுதலையை எதிர்த்து மேல்முறையீடு செய்தல். அப்பீல் இன் கேஸ் ஆஃப் அக்யூட்டல் under section 384 மேல்முறையீட்டை உடனடியாக தள்ளுபடி செய்தல். summary dismissal of appeal under section 384. under section 384 subsection 4 அதுல என்ன சொல்றாங்க, 383 இருந்து ஒரு பெட்டிஷன், 383 இருந்து பெட்டிஷன் சொன்னா என்ன அர்த்தம்? ஜெயில இருந்து அந்த கைதியை ஜெயில் மூலமாக, ஜெயில் அத்தாரிட்டி மூலமாக மேல்முறையீடு பண்றாருன்னு அர்த்தம். சிறைச்சாலையில இருந்து மேல்முறையீட்டாளர் சிறையில் இருக்கும்போது நடைமுறை என்ன என்பதை பற்றி தான் CRPC அண்டர் செக்ஷன் 383 சொல்றாங்க.
அப்ப 383 ஒரு பெட்டிஷன் போடுறாரு, மேல்முறையீடு போடுறாரு. உடனே அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்பலட் கோர்ட். அதே மேல்முறையீட்டாளர் அவர் சார்பா 382 போடுறாங்க. 382 என்பது மேல்முறையீட்டு மனு. அது உரிய வகையில் தாக்கல் செய்யப்பட்டு வேற ஒரு மேல்முறையீட்டு மனு தன்னால் பரிசீலனை செய்யப்படவில்லை என்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தெரியும் பொழுது அந்த நீதிமன்றம் 393வது பிரிவில் என்ன சொல்லப்பட்டிருந்தாலும் நீதி நலனிற்கு உகந்தது அவசியம் என்று திருத்திக் கொள்ளும் பட்சத்தில் அவ்வாறு சட்டத்தின்படி அத்தகைய மேல்முறையீட்டை கேட்டு முடிவு செய்யலாம். 383 பேஷண்ட் போடுறாரு, ஜெயில இருந்து அப்பீல் போடுறாங்க, அப்பீல் உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உடனே அந்த அப்பலட் சார்பா வேற ஒருத்தர் 382 பேஷண்ட் போடுறாரு, அதே கோர்ட்டுக்கு, அதே அப்பலட் கோர்ட்டுக்கு. எந்த கோர்ட் தள்ளுபடி பண்ணாங்களோ அதே கோர்ட்டுக்கு உடனே போடுறாங்க. அப்ப அந்த கோர்ட் என்ன பண்ணுவாங்க, இத சரிவர நம்ம பரிசீலனை பண்ணாம தள்ளுபடி பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு மீண்டும் அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பாங்க. ஏன்னா நீதி நலனுக்கு இது உகந்தது என்று கருதுகின்ற பொழுது அதை விசாரணை செய்வார்கள். ஆனா செக்ஷன் 393 ஒரு மேல்முறையீடு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்புகளும் கட்டளைகளும் சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 377, அண்டர் செக்ஷன் 378, அண்டர் செக்ஷன் 380 சப்செக்ஷன் 4, சாப்டர் நம்பர் 30 இவைகளில் வகை செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களில் தவிர மற்றபடி முடிவானதாக இருக்கும், ஃபைனாலிட்டியா இருக்கும். இந்த 4 விஷயத்தை தவிர மற்றபடி அப்பீல் ஃபைனலா இருக்கும். இதுல ப்ரொவிஷன் சொல்றாங்க, எந்த வழக்கிலேனும் தண்டனை தீர்ப்பின் பேரில் செய்யப்பட்ட மேல்முறையீடு ஒன்றினை இறுதியான முடிவு எதுவாக இருந்தாலும், அப்ப எந்த வழக்கிலேனும் தண்டனை தீர்ப்பின் பேரில் செய்யப்பட்ட மேல்முறையீடு ஒன்றினுடைய இறுதியான முடிவு எதுவாக இருந்தாலும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பின்வரும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கீழே உள்ள விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும், ஆன் மெரிட்ஸ், தகுதியின் அடிப்படையில் டிசைட் பண்ணுவாங்க. The appellate court can be decided on merit. ஒன்று, அந்த வழக்கிலிருந்து எழுகின்றதும் விடுதலையின் பேரில் 378வது பிரிவின்படி செய்யப்பட்டதுமான ஒரு மேல்முறையீடு. அப்ப 378ல விடுதலை தீர்ப்புல இருந்து மேல்முறையீடு பண்றாங்கன்னா அதை தகுதியின் அடிப்படையில் தான் டிசைட் பண்ணணும். இரண்டாவது, தண்டனையின் தீர்ப்பில் படி அண்டர் செக்ஷன் 377 படி ஒரு மேல்முறையீடு என்று சொன்னால் அதையும் நீங்கள் மெரிட்டின் அடிப்படையில் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்றேன். இதுதான் அண்டர் செக்ஷன் 393 ப்ரொவிஷன் பார்த்தோம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அதையும் பார்த்து விட்டோம். கிளாஸ் ஏல தான் சொல்றாங்க 378வது பிரிவின்படி செய்யப்பட்டதுமான ஒரு மேல்முறையீடு மெரிட்ல டிசைட் பண்ணுங்க. கிளாஸ் பில சொல்றாங்க 377வது பிரிவின்படி செய்யப்பட்ட மேல்முறையீடு ஒரு மெரிட்ல டிசைட் பண்ணுங்க. எல்லாமே ஆன் மெரிட். செக்ஷன் 394 மேல்முறையீடுகள் இல்லாமல் போதல், அபேட்மெண்ட் ஆஃப் அப்பீல். அபேட்மெண்ட் கிடையாது சார், அபேட்மெண்ட்னா இல்லாமல் போதல், அற்று போதல் அர்த்தம். மேல்முறையீடுகள் இல்லாமல் போதல் எப்பொழுதெல்லாம் மேல்முறையீடு இல்லாம போயிடும்? 394 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன். என்னவென்று சொன்னால் 377வது பிரிவின்படியோ அல்லது அண்டர் செக்ஷன் 378 படியோ ஒரு மேல்முறையீடு செய்யப்படும் பட்சத்தில் எதிரி மரணம் அடைந்ததும் அந்த வழக்கே முடிஞ்சது. 377 தண்டனை தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு, 378 விடுதலை தீர்ப்பிலிருந்து மேல்முறையீடு. அப்ப அந்த மேல்முறையீடு எல்லாம் அந்த நடவடிக்கை எல்லாமே பெண்டிங்ல இருக்கின்ற பொழுது, அந்த மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது
அக்யூஸ்ட் இறந்துட்டாருன்னா கேஸே முடிஞ்சு போச்சு. இதான் அண்டர் செக்ஷன் 394 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2. அக்யூஸ்ட் இருந்தா கேஸ் முடிஞ்சு போச்சு, ஓகே. இதே அக்யூஸ்ட் வந்து ஒரு பொருளாதார குற்றம் பண்ணி இருக்கிறாரு, இந்த நேரத்துல அப்பீல் நேரத்துல இறந்து போயிட்டாரு, அதுக்காக விட்டுற முடியுமா? அவரால் ஏற்பட்ட அந்த நாட்டுக்கு ஏற்பட்ட சமூக பொருளாதார குற்றங்களை சரி செய்யணும் இல்லைங்களா? அந்த பொருளாதாரத்தை ஈடுகட்ட வேண்டும் என்பதற்காக அந்த அக்யூஸ்டின் பேரில் இருக்கக்கூடிய அசைய சொத்துக்களை கைப்பற்றணும். இதுதான் சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, அபராத தண்டனையிலிருந்து செய்து கொள்ளப்படும் ஒரு மேல்முறையீடு தவிர இந்த சாப்டர்ல செய்து கொள்ளப்படும் வேறு மேல்முறையீடு ஒவ்வொன்றும் மேல்முறையீட்டாளர் மரணம் அடைந்ததும் இல்லாமல் போயிடும். முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க பாருங்க, அபராத தண்டனையிலிருந்து செய்து கொள்ளப்படும் ஒரு மேல்முறையீடு தவிர. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் இருந்தாங்க, அவங்க மீது கேஸ். அந்த கேஸ்ல அவங்க குற்றவாளின்னு சொல்லியாச்சு, ஆனால் பொருளாதார இழப்பு இவ்வளவு ஏற்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? அவங்க இறந்துட்டாங்கன்னா கேஸ் முடிஞ்சு போச்சு. ஆள் வழக்கு ஆளுடன் முடியும். Actio personalis moriter cum persona. A personal action dies with a person. இதுதான் லீகல் மேக்ஸிம். Actio personalis moriter cum persona. அதுக்கு ஆங்கில பதம் a person dies with a personal action. அப்ப அந்த தலைவர் இறந்த பிறகு அவர் மீது இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. ஆனா அவரால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புக்கு இன்றைக்கு தமிழக அரசு என்ன பண்ணாங்க, கோர்ட்டு போட்ட உத்தரவின் அடிப்படையில தமிழக அரசு அந்த சொத்துக்களை என்ன பண்ணாங்க, ஜப்தி பண்ணாங்க பாருங்க. அதுதான் சப்செக்ஷன் 2 அண்டர் செக்ஷன் 394 சப்செக்ஷன் 2. இதுல ஒரு பிரவிசம். அந்த பிரவிசம் என்ன என்று சொன்னால், மேல்முறையீடு தண்டனை தீர்ப்பின் பேரிலும் மேல்முறையீடானது தண்டனை தீர்ப்பின் பேரிலும் மரண தண்டனை அல்லது சிறை தண்டனையின் பேரிலும் செய்யப்பட்டதாக இருந்து, மேல்முறையீடு என்பது தண்டனை தீர்ப்பின் பேரிலும் மரண தண்டனை அல்லது சிறை தண்டனையின் பேரிலும் செய்யப்பட்டதாக இருந்து, அந்த மேல்முறையீடு எப்படி இருக்க வேண்டும்? மேல்முறையீடானது தண்டனை தீர்ப்பின் பேரிலும் மரண தண்டனை அல்லது சிறை தண்டனையின் பேரில் செய்யப்பட்டதாக இருந்து, அந்த மேல்முறையீடு வந்து நடப்பில் இருக்கும் பொழுது புகார்தாரராகிய மேல்முறையீட்டாளர் மரணம் அடையும் பொழுது அவரது நெருங்கிய உறவினர்களில் எவரேனும் ஒருவர் அந்த மேல்முறையீட்டாளரின் மரணத்திலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக அந்த மேல்முறையீடு தொடருவதற்கான அனுமதிக்காக மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அந்த அனுமதி வழங்கப்படுமாயின் அந்த மேல்முறையீடு இல்லாமல் போகாது. இதுவரை அக்யூஸ்ட் சைட்ல இருந்து பார்த்தோம். 394 சப்செக்ஷன் 1 ஆள் இறந்துட்டானா அதோட கேஸ் முடிஞ்சு போச்சு. 394 சப்செக்ஷன் 2 அது பொருளாதார குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அந்த அக்யூஸ்ட் இறந்ததால் பரவாயில்ல, அவர் பேர்ல இருக்கிற அசையும் சொத்துக்களை ஜப்தி பண்ணலாம். இது ரெண்டுமே அக்யூஸ்டுக்கு சாதகமானது. ஆனா புரவிசை என்ன சொல்றாங்க பாருங்க. ஏன்னா அண்டர் செக்ஷன் 372ல என்ன சொல்றாங்கன்னா, victim can also be preferred and appeal சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவர் கூட ஒரு அப்பீல் போகலாம். இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு, அவருக்கு நியாயம் கிடைச்சிருக்காது, ப்ராசிக்யூஷன் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணுவாரு, எடுக்கிற மாதிரி தெரியல, இவரே ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிடுவார். நான் தான் டிஃபெக்ட் கம்ப்ளைனன்ட், நான் தான் விக்டிம், எனவே நான் வந்து அப்பீலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப ஒரு இன்ஃபர்மெண்ட் ஒரு கம்ப்ளைனன்ட் அப்பீல் பண்ணிருக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அந்த கம்ப்ளைனன்ட் இறந்துட்டாருன்னா அந்த கம்ப்ளைனன்டினுடைய உறவினர்கள் யாரு வேண்டுமானாலும் 30 நாள்ல அப்பல்லட் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த அப்பீல் தொடர்ந்து நடத்தலாம். சிபிசில நம்ம பெட்டிஷன் போடுறோம் பாருங்க. ஆர்டர் 1 ரூல் 10 பெட்டிஷன், இம்ப்ளீட் பெட்டிஷன். ஆர்டர் 1 ரூல் 10 இம்ப்ளீட் பெட்டிஷன். அதை போலவே ஆர்டர் 22 ரூல் 2, ஆர்டர் 22 ரூல் 3, ஆர்டர் 22 ரூல் 4 சிபிசில நம்ம போடுறோம் பாருங்க. அதையெல்லாம் அந்த வழக்கில பார்ட்டியை சேர்ப்பதற்கு நம்ம போடுறது. அதே விஷயம் தான் சார் இங்கேயும். இந்த 394ல சப்செக்ஷன் 1, 2 அக்யூஸ்ட் சாதகமானது. சப்செக்ஷன் 1ல அக்யூஸ்ட் அப்பீல் பெண்டிங்கா இருக்கிறப்ப அக்யூஸ்ட் இறந்துட்டான கேஸ் முடிஞ்சு போச்சு. சப்செக்ஷன் 2ல அப்பீல் பெண்டிங்ல அக்யூஸ்ட் இறந்துட்டாரு, ஆனால் அவரால் செய்யப்பட்ட குற்றம் பொருளாதார குற்றம். எனவே அந்த அக்யூஸ்ட் பேர்ல இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை கைப்பற்றலாம். இதுல பிரவிசா கொடுத்திருக்காங்க. அந்த பிரவிசா என்னன்னா, ஒரு கம்ப்ளைனன்ட் அப்பீல் பண்ணிருக்காரு, ஒரு கம்ப்ளைனன்ட் அப்பீல் பண்ணிருக்கிறாரு. அந்த நேரத்துல அவர் இறந்துட்டாரு கம்ப்ளைனன்ட். அப்ப அந்த கம்ப்ளைனன்டினுடைய உறவினர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களில் யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணலாம், கோர்ட்ல மனு போட்டு அந்த வழக்கில் கம்ப்ளைனன்ட் இறந்துட்டார், அவருடைய ரிலேட்டிவ் நான் தான், இந்த வழக்கில் நெசசரி பார்ட்டி அப்பீல்ல எங்க பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாட்களுக்குள்ளாக ஒரு மனு போட்டு அனுமதி வாங்கி. இப்ப இதுல எக்ஸ்பிளனேஷன் என்னது? நெருங்கிய உறவினர் என்பது பெற்றோர், வாழ்க்கை துணை, ஸ்பாஸ், நேர்வழி சந்ததி, சகோதரன் அல்லது சகோதரி என்று பொருள்படும். சாப்டர் நம்பர் 30. மேல் முடிவுக்கு அனுப்புதலும் சீராய்வும், ரெஃபரன்ஸ் அண்ட் ரிவிஷன் மிக முக்கியமானது சார். இது சாப்டர் நம்பர் 30 மிக முக்கியமானது. ரெஃபரன்ஸ் மேல் முடிவுக்கு அனுப்புதல், ரிவிஷன் சீராய்வு. அண்டர் செக்ஷன் 395 உயர் நீதிமன்றத்தின் மேல் முடிவுக்கு அனுப்பி வைத்தல், ரெஃபரன்ஸ் டு ஹைகோர்ட். எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தன் முன்பாக நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் ஏதேனும் ஒரு சட்டம், ஒரு அவசர சட்டம் அல்லது ஒரு ஒழுங்குமுறை சட்டம் செல்லும் தன்மையாக அதை பற்றி ஒரு பிரச்சனை எழுகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்மானிப்பது, அந்த வழக்கை முடிவு செய்வதற்கு அவசியமாக இருக்கிறது என்று கருதுகின்ற பொழுது அத்தகைய சட்டம், அவசர சட்டம், ஒழுங்குமுறை சட்டம் அல்லது வகைமுறை இவைகளின் செல்லும் தன்மையாக இருக்கிறது என்பது குறித்து எந்த உயர் நீதிமன்றத்துக்கு அந்த நீதிமன்றம் கீழ் அமைந்திருக்கிறதோ அந்த உயர் நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் அவ்வாறு விளம்பரப்பட்டிருக்கவில்லை என்று கருதும் பொழுது அந்த நீதிமன்றம் தன் கருத்தையும் அதற்கான காரணங்களையும் விவரமாக எழுதி உயர் நீதிமன்றத்தினுடைய மேல் முடிவுக்கு அனுப்புதல். இத சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஒரு வழக்குல ஒரு சட்டம் பற்றிய பிரச்சனை அல்லது ஒரு ஆர்டினன்ஸ், அவசர சட்டம், அதுல அந்த சட்டத்தினுடைய செல்லும் தன்மை பற்றி ஒரு பிரச்சனை அல்லது ஒரு ரெகுலேஷன், ஒரு ஒழுங்குமுறை சட்டம், அதனுடைய செல்லும் தன்மை பற்றி ஒரு பிரச்சனை. இந்த 3 விஷயம், ஒரு சட்டம், ஒரு அவசர சட்டம், ஒரு ஒழுங்குமுறை சட்டம், இந்த 3லையும் இது செல்லுமா செல்லாதன்னு அந்த சட்டங்களினுடைய செல்லும் தன்மை குறித்து
ஒரு பிரச்சனை எழுகின்ற பொழுது அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய முடிவை எழுதி கேஸ் பண்டலோட சேர்த்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க, அதை முறையாக பரிசீலனை பண்ணி, அது ஹைகோர்ட்டா இருக்கலாம் அல்லது சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எந்த ஹைகோர்ட்டினுடைய கீழே இருக்கிறதோ அந்த ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிடணும். அப்ப ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த நீதிமன்றம் தன்னுடைய கருத்து அதற்கான காரணங்களை விவரமாக எழுதிதான் அனுப்பியிருக்கிறாங்க ஹைகோர்ட்டுக்கு. உடனே ஹைகோர்ட் அதை பற்றி பரிசீலனை பண்ணுவாங்க. இது அப்படியே சிபிசில இருக்கிறது. ஒரு சட்டம் பற்றிய வினா இருக்கின்ற பொழுது, குழப்பம் இருக்கின்ற பொழுது அதை தெளிவுபடுத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி கீழவை நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க, ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கீழவை நீதிமன்றம் அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க அந்த முடிவை வந்து எழுதிதான் அனுப்பணும். கட்டோட கேஸ் மண்டலோட போகும். உடனே ஹைகோர்ட் அதை பரிசீலனை பண்றாங்க. இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த சாப்டர்ல ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897 இருக்கு. ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு. ரெகுலேஷன் ஆக்ட் 1897, ஒழுங்குமுறை சட்டம் 1897, பொது வகைகள் சட்டத்தின் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அல்லது மாநிலம் ஒன்றின் பொது வகை முறை சட்டங்கள், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொது வகை முறைகள் சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டிருந்த எந்த ஒழுங்குமுறை சட்டமும் என்று பொருள்படும். எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டம் என்பது 1897 ஆண்டு பொது வகை முறைகள் சட்டத்தில் அல்லது மாநிலம் ஒன்றின் பொது வகை முறைகள் சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டுள்ளபடி எந்த ஒழுங்குமுறை சட்டமும் என்று பொருள்படும். Under section 395 subsection 2, ஒரு அமர்வு நீதிமன்றம் அல்லது பெருநகல் நடுவர் subsection 1 படி subsection 1 ஒன்றாவது உட்பிரிவு பொருந்தாத வழக்கு, ஒன்றாவது உட்பிரிவு பொருந்தாத வழக்கு ஏதேனும் தன் முன் நடப்பில் இருந்து அந்த வழக்கில் தான் பொருத்தம் என நினைத்தால் அவ்வழக்கு விசாரணையில் எழுகின்ற சட்ட பிரச்சனை எதையேனும் உயர் நீதிமன்றத்தின் மேல் முடிவுக்கு அனுப்பலாம். சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, ஒரு செஷன்ஸ் கோர்ட் அல்லது ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் சப்செக்ஷன் 1 படி பொருந்தாத வழக்கு ஏதேனும் தன் முன் நடப்பில் இருக்கின்ற பொழுது அந்த வழக்கில் தான் பொருத்தமானதாக நினைக்கின்றால், தான் பொருத்தமானதென நினைத்தால் அவ்வழக்கு விசாரணையில் எழுகின்ற சட்ட பிரச்சனை எதையேனும் உயர் நீதிமன்றத்தின் மேல் முடிவுக்கு அனுப்பலாம். சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 படி உயர் நீதிமன்றத்தின் மேல் முடிவுக்கு அனுப்புகின்ற நீதிமன்றம் எதுவும் அதன் பேரில் உயர் நீதிமன்றம் தீர்மானிக்கும் வரை எதிரியை ஜெயில வைக்கலாம், சிறைக்கு அனுப்பலாம், அல்லது அந்த எதிரியை பிணையில் விடுவிக்கலாம். இதான் சப்செக்ஷன் 3. அண்டர் செக்ஷன் 396 உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தின்படி வழக்கை முடிவு செய்தல், disposal of case according to decision of high court, உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தின்படி வழக்கை முடிவு செய்தல். ஒரு பிரச்சனை ஒன்று உயர் நீதிமன்றத்தின் மேல் முடிவுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற பொழுது ஹைகோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பிட்டோம். உயர் நீதிமன்றம் அதன் பேரில் தான் பொருத்தமென நினைக்கும் கட்டளையை பிறப்பிக்கும். இதான் சரியானது. ஹைகோர்ட்டு ஒரு முடிவு போறாங்கன்னா அதுதான் தீர்மானிப்பாங்க.
ஆர்டரை பாஸ் பண்றாங்க. அவ்வாறு மேல் முடிவுக்கு அனுப்பிய நீதிமன்றத்திற்கு அத்தகைய கட்டளையின் நகல் ஒன்றை அனுப்பும்படி செய்தல் வேண்டும். அந்த நீதிமன்றம் ஏற்ற கட்டளைக்கிணங்க அந்த வழக்கை முடிவு செய்தல் வேண்டும். ஹைகோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்பிட்டீங்கன்னா ஹைகோர்ட் இது நியாயமானதுன்னு சொன்னா உடனே முடிவு பண்ணிடுவாங்க. அவ்வாறு மேல் முடிவுக்கு அனுப்பிய நீதிமன்றத்துக்கு அத்தகைய கட்டளையின் நகல் ஒன்றை அனுப்பும்படி செய்தல் வேண்டும். தஞ்சாவூர் செஷன்ஸ் கோர்ட் ரெஃபரன்ஸ் அனுப்பியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. அப்ப தஞ்சாவூர் செஷன்ஸ் கோர்ட் தான் ரெஃபரன்ஸ் அனுப்பியிருக்கிறாங்கன்னா ஹைகோர்ட் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி ஆர்டர் பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ண பிறகு தஞ்சாவூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் என்னவோ அந்த ஆர்டர்ல ஒரு காப்பி அந்த தஞ்சாவூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். இதுதான் முடிவானது. அந்த நீதிமன்றம் ஏற்ற கட்டளைக்கு அந்த வழக்கை முடிவு செய்தல் வேண்டும். Under section 396 subsection 1 subsection 2 அவ்வாறு மேல் முடிவுக்கு அனுப்பியதால் ஏற்பட்ட செலவு தொகை யார் செலுத்த வேண்டும் என்பதை பற்றி ஹைகோர்ட் முடிவு பண்ணிடுவார். Under section 397 சீராய்வு அதிகாரங்களை செலுத்துவதற்கு வழக்கு கட்டுகளை அனுப்ப கோருதல். மிக முக்கியமான சார் இது. சீராய்வு அதிகாரங்களை செலுத்துவதற்காக வழக்கு கட்டுகளை அனுப்ப கோருதல். Calling for records to exercise power of revision. Calling for records to exercise powers of revision. உயர் நீதிமன்றம் அல்லது அமர்வு நீதிமன்றம் எவரும் தம் வட்டார அதிகார வரம்புக்குள் அமைந்துள்ள குற்றவிலக்கு கீழ்நிலை நீதிமன்றம் எதனின் முன்னேனும் ஹைகோர்ட் கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்டுகள் எது முன்பாக கேஸ் நடந்தாலும் சரி, அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி கண்ட்ரோல் கீழே இருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய இது ஜேஎம் கோர்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தண்டனை கொடுத்துட்டாரு ஒரு தெப்ட் கேஸ்ல. உடனே பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 3ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. செஷன்ஸ் கோர்ட்ல வந்து ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, எந்த ஜேஎம் கோர்ட் இந்த எதிரிக்கு எதிராக தண்டனை கொடுத்ததோ அந்த ஜேஎம் கோர்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் பண்டலை வந்து செஷன்ஸ் கோர்ட் எங்க கிட்ட அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் பண்டலை கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்டு வழக்கு கட்டுகளை எங்க கிட்ட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ். ஒரு மாவட்ட நீதிமன்றம் தனக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஜேஎம் ஒரு அக்யூஸ்ட் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க. அந்த தண்டனை எதிர்த்து ஒரு ரிவிஷன் வந்திருக்கிறாரு அந்த அக்யூஸ்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. உடனே செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ஜேஎம் கோர்ட்டுல இருக்கக்கூடிய அந்த கேஸ் பண்டலை வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ் கேட்பாங்க. அதை போலவே ஒரு ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் போயிட்டாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க, தனக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய எந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கட்டு இருக்கிறதோ அந்த வழக்கு கட்டை அந்த கேஸ் பண்டலை ஹைகோர்ட்டுக்கு அப்படியே ஹைகோர்ட்டுக்கு அதை அனுப்பி வைக்கணும். இதுதான் கால் ஃபார் ரெக்கார்ட்ஸ். அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 1 உயர் நீதிமன்றம் அல்லது மாவட்ட அமர்வு நீதிமன்றம் எவரும் தம் வட்டார அதிகார வரம்புக்குள்
அமைந்துள்ள குற்ற வழக்கு கீழ்நிலை நீதிமன்றம். எதனின் முன்னேனும் அந்த சபார்டினேட் கோர்ட் முன்னாடி, எந்த கோர்ட் முன்னாடியாவது சரி, அதன் முன்பாக நடக்கும் நடவடிக்கையில் குறிப்பிட்ட அந்த நடவடிக்கையில் பிறப்பிக்கப்பட்ட முடிவு, தண்டனை அல்லது கட்டளை சட்டப்படியானதாக இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கு அந்த நடவடிக்கையின் வழக்கு கட்டை அனுப்புமாறு கோரலாம். அவ்வாறு கோரும் பொழுது தண்டனை அல்லது கட்டளையை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று எதிரி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரானால் அந்த வழக்கின் பரிசீலனை முடியும் வரை அந்த வழக்கின் பரிசீலனை முடியும் வரையும், எப்ப கேஸ் முடியுதோ அதுவரை, அப்ப அந்த பரிசீலனை முடிவடையும் வரையில் அவர் பெயில்ல போகலாம். அந்த பெயில் என்பது ஓன் பாண்டா கூட இருக்கலாம். ஏன்னா சீராய்வு போட்டு ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு, எது வேற ஜெயில இருந்துட்டு இருக்காரு. எனவே அந்த சீராய்வு முடியும் வரை அந்த அக்யூஸ்ட் பெயில்ல போயிடலாம். பிணையின் பேரிலோ அல்லது சொந்த பிணையின் பேரிலோ அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடலாம். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன். நடுவர்கள் அனைவரும் நிர்வாகத்துறை நடுவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீதித்துறை நடுவர்களாக இருந்தாலும் சரி, அசல் அதிகார வரம்பு செலுத்தி வருகின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மேல்முறையீட்டு அதிகார வரம்பை செலுத்தி வருகின்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உட்பிரிவின் பொருட்டு 398வது பிரிவின் பொருட்டும் அவர்கள் அமர்வு நீதிபதிக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களாக கொல்லப்படுதல் வேண்டும். சப்செக்ஷன் 2 அவர் ஜேஎம்ஆ இருக்கலாம், இல்ல எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம். அவங்களுக்கு அசல் அதிகார வரம்பு கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, 398வது பிரிவின் படி இவங்க அத்தனை பேரும் டிஜேக்கு கீழ்பட்டவங்க தான். அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 1 படி வழங்கப்பட்ட சீராய்வு அதிகாரங்களை இந்த மேல்முறையீட்டு பரிசீலனை, விசாரணை அல்லது வழக்கு நடவடிக்கை, வேறு நடவடிக்கை எதிலேனும் பிறப்பிக்கப்பட்ட இடைநிலை கட்டளை எதன் சார்பாகவும் எதன் சம்பந்தமாகவும் செலுத்துதல் கூடாது. பார் இருக்கு, மிக முக்கியமானது. Under section 387 subsection 2 is very important. ஒரு 311 பெட்டிஷன் போடுறீங்க, 311 பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் ஆகுது, உடனே அதே கோர்ட்ல 311 பெட்டிஷன் போட முடியுமா? தாராளமா போடலாம். 311 பாஸ் பண்றது என்ன ஆர்டர்? இன்டர்லோகேட்டரி ஆர்டர். ஒரு இன்டர்லோகேட்டரி ஆர்டருக்கு எதிர்ப்பா நீங்க ரெவிஷன் வரீங்கன்னா வர முடியுமா? முடியாது. Under section 397 subsection 2 is bar. இடைக்கால உத்தரவுக்கு எதிராக நீங்க சீராய்வு பண்ண முடியாது. அதுதான் அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 2 சொல்லுது. அந்த இடைக்கால உத்தரவுக்கு இங்க தடை. பரிசீலனை, விசாரணை அல்லது வேறு நடவடிக்கை எதிலேயே பிறப்பிக்கப்பட்ட இடைநிலை கட்டளை எதன் சம்பந்தமாகவும் செலுத்துதல் கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாடு வழக்கு கெய்ஸ், அதை போல தினாநாத் வழக்கு, தினாநாத் வழக்கு கெய்ஸ் கேஸும் போடுறீங்க. அப்படி கேட்டா நீங்க வந்து தயங்காதீங்க, ஜட்ஜி ஐயா கிட்ட இல்ல ஜட்ஜி அம்மா கிட்ட கொஞ்சம் ரெக்யூஸ் பண்ணி ஹம்பலா எடுத்து சொல்லுங்க. அம்மா நாங்க பெயில் பெட்டிஷன் போடுறோம், டிஸ்மிஸ் பண்றீங்க, அதன் பிறகு செகண்ட் பெயில் பெட்டிஷன் இதே கோர்ட்ல நாங்க போடுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் 311 பெட்டிஷன் போட்டு டிஸ்மிஸ் ஆனாலும் மீண்டும் இதே கோர்ட்ல 311 பெட்டிஷன் போடலாமா? அதுக்கு சட்டத்துல இடம் இருக்குமா? இத பாருங்க, தினாநாத் வழக்கு கேஸ் பாருங்க, ஜட்ஜ்மெண்ட். இத பாருங்க, கெய்ஸ் வழக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்டார்கிட்ட ஒரு மிதமாக அழகாக எடுத்து சொல்லுங்க. எந்த ஒரு நீதிபதியும்
ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து தட்டி பறிக்கவே மாட்டாங்க. வாய்ப்பு இல்லாட்டாலும் வாய்ப்பு உருவாக்கி தருவாங்க. ஆனால் தான் ஜட்ஜஸ் எல்லாம் பாருங்க, ஜூனியர் கேஸ் நடத்துங்க கேஸ் நடத்துங்க தான் சொல்லுவாங்க. அவரு தப்பா நடத்தலான்னு பரவாயில்ல, மேல டைஸ்ல உட்காந்துட்டு இருக்க ஜட்ஜையா சொல்லுவாங்க, ஜட்ஜாமா சொல்லுவாங்க, சார் நடத்துங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார், நான் தானே சார், நீங்க தைரியமா நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? ஜூனியரை எங்க என்கரேஜ் பண்றது. நீங்க என்னைக்கு கேஸ் நடத்தி பழகிறது, உங்ககிட்ட ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது. ஒண்ணுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, தைரியமா நடத்துங்க. எல்லா நீதிபதிகளும் இதை செய்வாங்க. நீதிபதிகள்லாம் நல்ல மனசு சார். எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் வேலைகள் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நாம கோர்ட்ல நடந்துக்கிற முறையை பொறுத்துதான் சார் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு நல்லபடியே நீங்க கோர்ட்டார்கிட்ட நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சார். இதுல ஒரு சில கேஸ் லாஸ் 397க்கு ஒரு சில கேஸ் லாஸ், மிக முக்கியமான கேஸ் லாஸ். வாசுதேவன் வர்சஸ் KM மலபாரி. வாசுதேவன் வர்சஸ் KM மலபாரி. 1978 மெட்ராஸ் லா ஜர்னல் கிரிமினல். வாசுதேவன் அவருடைய இனிஷியல் G வாசுதேவன் வர்சஸ் KM மலபாரி. 1978 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 617. G வாசுதேவன் வர்சஸ் KM மலபாரி, 1978 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 617. இந்த வழக்குல சொல்றாங்க, the revisional jurisdiction that does not postulate reappreciation of evidence, but that should be appreciated in the light of the limitation on the right to go in appeal. அடுத்த கேஸ் revision nature பற்றி சொல்றாங்க. A revision is not a right but only a procedural facility available to party. SEBI versus Classic Credit Limited. SEBI, SEBI, SEBI. SEBI versus Classic Credit Limited, 2018, volume 13, SEC, page number 1. SEBI versus Classic Credit Limited. SEBI versus Classic Credit Limited, 2018, volume 13, SEC, page number 1. அடுத்த கேஸ்ல இப்ராஹிம் ஹாஜி மொய்தி உமர் ஹாஜி. இப்ராஹிம் ஹாஜி மொய்தி உமர் ஹாஜி. இப்ராஹிம் ஹாஜி மொய்தி உமர் ஹாஜி versus Food Inspector Nileshwar. Ibrahim Haji Moidi Umar Haji versus Food Inspector Nileshwar. (1970) SEC criminal, page number 167. 1970
SEC criminal, page number 167. அடுத்த கேஸ்ல பரமேஸ்வரி தேவி versus state. பரமேஸ்வரி தேவி versus state. பரமேஸ்வரி தேவி versus state. 1977, volume 1, SEC, page number 169. பரமேஸ்வரி தேவி versus state, 1977, volume 1, SEC, page number 169. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, an interlocutory order is one. An interlocutory order is one which is passed at intermediate stage of a proceeding, generally to advance the case, generally to advance a cause of justice for the final determination of the rights between the parties. இப்ப இன்டர்லோகேட்டரி ஆர்டர் பற்றி தனியாக இன்னொரு ஒரு பெஸ்டான வழக்கு, வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி, அமர்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. அமர்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, 1977, SEC criminal, page number 585, 585. அமர்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா, 1977, SEC criminal, page number 585. இந்த 397க்கு ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். பார் ஆன் ரிவர்சல் பவர், அதற்கான ஜட்ஜ்மெண்ட். மோகித் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். மோகித் versus state of Uttar Pradesh, 2013, volume 7, SEC, page number 789. Mohit versus state of Uttar Pradesh, 2013, volume 7, SEC, page number 789. அடுத்த கேஸ்ல அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 3 கான கேஸ்ல பாபன், BABAN, பாபன் வெர்சஸ் சாம்பமூர்த்தி. பாபன், BABAN, பாபன் வெர்சஸ் சாம்பமூர்த்தி, 1980 Criminal Law Journal, page number 248, within bracket Andhra Pradesh High Court. ரொம்ப ஸ்டாண்டர்டான அத்தாரிட்டி. அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 3 கான ஒரு கேஸ். அதான் பாபன் வெர்சஸ் சாம்பமூர்த்தி, 1980 Criminal Law Journal, page number 248. ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. அடுத்தது அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 2, அதற்கும் செக்ஷன் 482 ஒரு பெரிய விஷயத்தை சொன்ன வழக்கு. 482 CRPCக்கும் 397 உட்பிரிவு 2க்கும் உள்ள ஒரு விஷயம். 397 சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்க? ஒரு இன்டர்லோகேட்டரி ஆர்டர்னா அதை எடுத்து ரிவிஷன் பண்ண முடியாது. 311 பேஷண்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே ரிவிஷன் வர முடியாதீங்க. ஏன்னா அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 2 இதுதான். சப்செக்ஷன் 2 வந்து பார். இதுக்கு ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வழக்கு சந்திரகாலியா தேவி. சந்திரகாலியா தேவி, சந்திரகாலியா தேவி versus state of Bihar, 1979, Bihar Law Journal, page number 345. பாட்னா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு.
இதே விஷயத்தை இன்னொரு கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சார். மாதுல் லிமாயி, இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் கேஸ். இந்த மாதுல் லிமாயி under section 398 power to order inquiry, power to order inquiry, பரிசீலனை செய்ய கட்டளை இடுவதற்குள்ள அதிகாரம் 397வது பிரிவின்படி அல்லது வேறு விதமாகவோ ஒரு வழக்கு கட்டு எதையேனும் பரிசீலனை செய்ததன் பேரில் under section 203 CRPC, under section 204 CRPC, 204 subsection 4 அதன்படி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு முறையீடு அல்லது குற்றம் சுமத்தப்பட்டிருந்து விட்டுவிடப்பட்டுள்ள எவர் மீது உள்ள வழக்கை விசாரணை செய்யுமாறு தலைமை நீதித்துறை நடுவரையோ அவருக்கு கீழமைந்த நடுவர்களில் எவரையேனுமோ உயர் நீதிமன்றம் அல்லது அமர்வு நீதிமன்றம் உத்தரவிடலாம். ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறீங்க, பிரைவேட் கம்ப்ளைண்ட் 203 க்ளோஸ் பண்ணிடுறாங்க அல்லது 204 சப்செக்ஷன் 4 படி அந்த கேஸை முடிச்சிடுறாங்க. அப்ப தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற முறையீடு என்று சொன்னால் கம்ப்ளைண்ட் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற கம்ப்ளைண்ட் அல்லது குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, குற்றம் சுமத்தப்பட்டிருந்த அந்த நபர் விட்டுவிடப்பட்டுள்ளார். அப்ப யார் மீது வழக்கு விசாரணை செய்யுமாறு ஒரு சிஜேஎம் அல்லது அவரை கீழே அமைந்திருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எவரையேனும் இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்க சொல்லி உயர் நீதிமன்றம் அல்லது அமர்வு நீதிமன்றம் உத்தரவிடலாம். இதுல பிரவேச சொல்றேன் மேடம். ஒரு சைட்டேஷன் கேக்குறாங்க எல்லாரும். என்ன சைட்டேஷன் சொல்லுங்க மேடம். மதுலிமே ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, ஏதோ சைட்டேஷன் கொடுக்கல அப்படின்னு போட்டிருக்காங்க. மாதுல் லிமாயி. ஓகே. மாதுல் லிமாயி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1978 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 10. மாதுல் லிமாயி, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1978 SEC criminal page number 10 under section 398 பரிசீலனை செய்ய கட்டளையிடுவதற்கான அதிகாரம். நீங்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செஷன்ஸ் கோர்ட் உத்தரவு போடும். நீங்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவு போடுறது. அதை பற்றி தான் இந்த சாப்டர் இந்த செக்ஷன்ல படிக்க போறோம். அண்டர் செக்ஷன் 398 397 படியோ 397 என்னது? ரிவிஷன் அல்லது வேறு விதமாக வழக்கு வேறு விதமான வழக்கு கட்டு எதையேனும் பரிசீலனை செய்ததன் பேரில் 203 அல்லது 204 சப்செக்ஷன் 4 படி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற முறையீடு அல்லது குற்றம் சுமத்தப்பட்டிருந்து விட்டுவிடப்பட்டுள்ள எவர் மீது உள்ள வழக்கை விசாரணை செய்யுமாறு தலைமை நீதித்துறை நடுவரையோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டையோ ஒரு உயர் நீதிமன்றம் அல்லது அமர்வு நீதிமன்றம் உத்தரவிடும். அதை நீங்க வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி பிரைவேட் கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க, அது சரியா பரிசீலனை பண்ணல, ஆனால் நீங்க வந்து அதை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஷன்ஸ் கோர்ட் ஒரு உத்தரவு போடும் அல்லது ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போடும். அதான் விஷயம். இதுல ஒரு பிரவேசம், குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள ஒருவருடைய வழக்கை
பரிசீலனை செய்வதாக இந்த பிரிவின்படி உத்தரவு ஏன் பிறப்பிக்க கூடாது என்பதற்கு காரணம் காட்டுவதற்கு அத்தகைய நபருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும். எதிர்பார்த்து ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுங்க, என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லுங்க. அவங்க தரப்பு நியாயத்தை கேட்டுட்டு அப்புறமேட்டு நீங்க உத்தரவு போடுங்க, இல்லைன்னா உத்தரவு போடக்கூடாது. அண்டர் செக்ஷன் 399 அமர்வு நீதிபதியின் சீராய்வு அதிகாரங்கள். செஷன் ஜட்ஜஸ்னுடைய பவர், செஷன்ஸ் ஜட்ஜஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன், அமர்வு நீதிபதியின் சீராய்வு அதிகாரங்கள். அண்டர் செக்ஷன் 399 சப்செக்ஷன் 1 எந்த நடவடிக்கையில் வழக்கு கட்டை அனுப்புமாறு செஷன்ஸ் நீதிபதி கோரி இருக்கிறாரோ அந்த நடவடிக்கை எதன் விஷயத்திலும் சரி அமர்வு நீதிபதி அண்டர் செக்ஷன் 401 படி 401 படி அங்கே இருக்கக்கூடிய சப்செக்ஷன் 1 அண்டர் செக்ஷன் 401 உட்பிரிவு 1 படி உயர் நீதிமன்றத்தால் செலுத்தப்படாதாகும். அந்த அதிகாரங்கள் அனைத்தையும் அவர் எதையேனும் செலுத்தலாம்னா செலுத்தலாம். ஒரு செஷன்ஸ் நீதிபதி கிட்ட ஒரு கேஸ் இருக்கு, உடனே செஷன்ஸ் ஜட்ஜி என்ன பண்ணாங்க, எந்த கோர்ட்டு தண்டனை கொடுத்தாங்களோ எந்த கோர்ட்டு உத்தரவு போட்டாங்களோ அந்த கோர்ட்டு கிட்ட இருக்கிற கேஸ் பண்டல வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லுவாங்க. அண்டர் செக்ஷன் 401 உட்பிரிவு 1 படி உயர் நீதிமன்றத்தால் செலுத்தப்படலாகும் அதிகாரங்கள் அனைத்தையும் அல்லது எதையேனையும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி செலுத்தலாம். 401 வந்து ஹைகோர்ட்டுக்கான பவர். அதே பவரை செஷன் ஜட்ஜி செலுத்தலாம். அண்டர் செக்ஷன் 399 சப்செக்ஷன் 2 சீராய்வு என்னும் வகையில் நடவடிக்கை ஏதேனும் எடுக்கின்ற பட்சத்தில் இப்ப சீராய்வு என்னும் வகையில் நடவடிக்கை ஏதேனும் சப்செக்ஷன் 1 படி அமர்வு நீதிபதியின் முன்பாக துவக்கப்படும் பொழுது அண்டர் செக்ஷன் 401 சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 சப்செக்ஷன் 4 சப்செக்ஷன் 5 படி இந்த உட்பிரிவுகளின் வகைமுறைகளில் எந்த அளவிற்கு கூடிய அளவிற்கு அத்தகைய நடவடிக்கைகளுக்கு பொருந்துதல் வேண்டும். மேற்சொன்ன உட்பிரிவுகளில் உயர் நீதிமன்றத்தை சுட்டும் போதெல்லாம் அமர்வு நீதிபதியை சுட்டுவதாக பொருள் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம ஹைகோர்ட்டை வந்து நம்ம சொல்றேன்னு சொன்னா ஹைகோர்ட் என்ற இடத்துல நம்ம செஷன்ஸ் கோர்ட் என்று நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அண்டர் செக்ஷன் 399 சப்செக்ஷன் 3 அமர்வு நீதிபதியின் முன் எவரேனும் அல்லது எவரது சார்பாக வேண்டுமானாலும் சீராய்வுக்கான விண்ணப்பங்களை தாக்கல் செய்யப்படும் பொழுது அதன் பேரில் அமர்வு நீதிபதி செய்யும் முடிவு இறுதியானது. உயர் நீதிமன்றத்தாலோ அல்லது வேறு நீதிமன்றத்தாலோ மேற்கொண்டு மேல்முறையீடு செய்தல் கூடாது. சப்செக்ஷன் 3 ஒரு டிஜே கோர்ட்ல யாராவது அல்லது யார் சார்பாக வேண்டுமானாலும் சீராய்வு பெட்டிஷன் போட்டீங்க. இப்ப டிஜே கோர்ட்ல வந்து நீங்க சீராய்வு பெட்டிஷன் ரிவிஷன் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது அதன் பேரில் அமர்வு நீதிபதி செய்யும் முடிவுதான் இறுதியானது. அதான் இறுதி முடிவு. உயர் நீதிமன்றத்திலோ அல்லது வேறு நீதிமன்றத்திலோ மேற்கொண்டு மேல்முறையீடு எதுவும் செய்ய முடியாது. இங்க ரெவிஷன் வந்துட்டு வேற ஹைகோர்ட்ல வேற எந்த கோர்ட்ல போயிட்டு நீங்க அப்பீல் போக முடியாது. இதான் அண்டர் செக்ஷன் 399 சப்செக்ஷன் 3. அண்டர் செக்ஷன் 400 பவர் ஆஃப் அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஒரு கூடுதல் அமர்வு நீதிபதி அல்லது அமர்வு நீதிபதியின் பொது அல்லது சிறப்பு கட்டளை எதையேனும்
அல்லது எதன்படியேனும் தமக்கு மாற்றப்படலாகும் வழக்கை பொறுத்து இந்த சாப்டர்ல அமர்வு நீதிபதி ஒருவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தையும் கொண்டிருப்பார். ஒரு ஏடிஜே இருக்காங்க, ஏடிஜே விசாரிக்கலாம். இப்ப ஏடிஜே விசாரிக்கிறாரு, ஒரு அமர்வு நீதிபதியினுடைய பொது அல்லது சிறப்பு கட்டளை எதையேனும் இதே ஏடிஜே ஒரு கூடுதல் அமர்வு நீதிபதி ஒரு அமர்வு நீதிபதியுடைய பொதுவான அல்லது சிறப்பான கட்டளை எதையேனும் அல்லது எதன்படியேனும் தனக்கு மாற்றப்படலாகும் வழக்கை பொறுத்து இந்த சாப்டர்ல இருக்கிற அமர்வு நீதிபதி ஒருவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தும் ஒரு கூடுதல் அமர்வு நீதிபதிக்கு உண்டு. ஏன்னா ஒரு டிஜே தான் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட வர வழக்கு அவர் தான் மாத்தி விடுவார் ஏடிஜே கோர்ட்டுக்கு. இப்ப ஏடிஜே கோர்ட்டு மாற்றி விடுறப்ப அவர் என்ன பண்ணோம், ஒரு ஆர்டர் போடுவார் அல்லது ஒரு ஸ்பெஷல் ஆர்டரா கூட இருக்கலாம். அப்ப போடுகின்ற பொழுது அந்த ஏடிஜேக்கு டிஜேக்கு என்னென்ன பவர் இருக்கு அந்த பவர் எல்லாம் ஏடிஜேக்கு உண்டு. அண்டர் செக்ஷன் 401 உயர்நீதிமன்றத்தினுடைய மேலாய்வு அதிகாரங்கள் ஹைகோர்ட்ஸ் பவர் ஆஃப் ரிவிஷன், ஹைகோர்ட்ஸ் பவர்ஸ் ஆஃப் ரிவிஷன், உயர்நீதிமன்றத்தின் மேலாய்வு அதிகாரங்கள் எந்த நடவடிக்கையில் வழக்கு கட்டை அனுப்புமாறு தானே கோரியிருக்கின்றதோ, உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க கேஸ் மண்டல அனுப்பி வைங்கன்னு, அல்லது எந்த நடவடிக்கை பற்றி வேறு விதமாக தனக்கு தெரிய வந்திருக்கின்றதோ அந்த நடவடிக்கை ஏதோ ஒன்றின் விஷயத்தில் உயர்நீதிமன்றம் தன் விருப்பம் போல் அண்டர் செக்ஷன் 386, 389, 390, 391 ஆகிய பிரிவுகளில் ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கோ 307 பிரிவினால் ஒரு அமர்வு நீதிமன்றத்திற்கும் வழங்கப்பட்ட அதிகாரங்களில் எதையும் செலுத்தலாம். ஏன்னா இது ஹைகோர்ட், ஹைகோர்ட்டுக்கு வாஸ்ட் பவர். மற்றும் கருத்து வேறுபாட்டினால் சீராய்வு நீதிபதிகள் சமமாக பாகுபட்டிருக்கும் பொழுது அந்த வழக்கு 392 பிரிவினால் வகை செய்யப்பட்ட முறையில் முடிவு செய்யப்படுதல் வேண்டும். இப்ப ஒவ்வொரு சட்டப்பிரிவும் நம்ம பார்த்து விட்டால் சரியாக இருக்கும். அப்ப 386 எதை பற்றி பேசுகிறது? இப்ப 386 ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறது. 386 389 அது எதை பற்றி பேசுகிறது? ஒரு மேல்முறையீடு நடப்பில் இருக்கையில் தண்டனையை நிறுத்தி வைத்தல். 389 390 எதை பற்றி பேசுகிறது? விடுதலையிலிருந்து செய்யப்படும் மேல்முறையீட்டில் எதிரியை கைது செய்தல். 391 எதை பற்றி பேசுகிறது? ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் மேற்கொண்டு சாட்சியத்தை எடுக்கலாம் அல்லது அதை எடுக்கும்படி உத்தரவிடலாம். அதை போல 307 அந்த 307 எதை பற்றி பேசுகிறது? அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு அளிப்பதற்காக உத்தரவிடும் அதிகாரம். பவர் டு டைரக்ட் டெண்டர் ஆஃப் பார்டன் 307. அப்ப இத்தனை விஷயங்களிலும் ஒரு உயர்நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரங்களை செலுத்தலாம். மற்றும் கருத்து வேறுபாட்டினால் சீராய்வு நீதிமன்ற நீதிபதிகள் சமபாகமாக பாகுபட்டிருக்கும் பொழுது அந்த வழக்கு 392 பிரிவினால் வகை செய்யப்பட்ட முறையில் இருக்க வேண்டும்.
அப்ப 392வது பிரிவு எதை பற்றி பேசுகிறது? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கருத்து வேறுபடும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை சரிசமமாக இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை? 4 நீதிபதி இருக்காங்க, 2 பேர் ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க, மீதி 2 பேர் வேறு விதமா ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க. அப்ப என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டியது? இதுதான் அண்டர் செக்ஷன் 392. அப்ப சரிசமமா இருக்கின்ற பொழுது 392வது பிரிவை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 401 சப்செக்ஷன் 2 எதிரியோ அல்லது எதிரிக்கோ அல்லது அவரது வழக்கறிஞருக்கோ வாய்ப்பு கொடுக்காமல் இந்த பிரிவின்படி கட்டளை எதுவும் அவருக்கு பாதகமாக பிறப்பிக்கப்படுதல் கூடாது. அக்யூஸ்டுக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுத்துட்டு தான் நீங்க ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும். இல்ல ஆர்டர் பாஸ் பண்ணாதீங்க. சப்செக்ஷன் 3 இந்த பிரிவில் உள்ள எதுவாக இருந்தாலும் சரி, விடுதலை முடிவை தண்டனை தீர்ப்பு முடிவாக மாற்ற உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிப்பதாக கொல்லப்படுதல் கூடாது. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, இந்த பிரிவில் உள்ள எதுவும் விடுதலை முடிவை தண்டனை தீர்ப்பு முடிவாக மாற்ற உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளிப்பதாக கொல்லப்படுதல் கூடாது. நீங்களே நினைச்சுக்காதீங்க. சப்செக்ஷன் 4 இந்த சட்டத்தின்படி மேல்முறையீடு ஒன்று போடக்கூடியதாக இருந்து மேல்முறையீடு எதுவும் செய்யப்படாத விடத்து அப்பீல் போகணும். ஆனா அவங்க அப்பீல் போகல. எந்த தரப்பினர் மேல்முறையீடு செய்திருக்க கூடுமோ அந்த தரப்பினருடைய கோரிக்கையின் பேரில் சீராய்வு என்ற முறையில் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுதல் கூடாது. இந்த சட்டத்தின்படி மேல்முறையீடு ஒன்று போடக்கூடியதாக இருந்து மேல்முறையீடு எதுவும் செய்யப்படாத விடத்து எந்த தரப்பினர் மேல்முறையீடு செய்திருக்க கூடுமோ அந்த தரப்பினர் அவங்களுடைய கோரிக்கையின் பேரில் ஒரு சீராய்வு என்ற முறையில் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது. சப்செக்ஷன் 5 இந்த சட்டத்தின்படி மேல்முறையீடு என்று தாக்கல் செய்யலாம் என்றிருந்து ஆனால் உயர்நீதிமன்றத்திற்கு சீராய்வுக்கான விண்ணப்பம் ஒன்றை எவரேனும் செய்திருந்தால் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்ய முடியாது என்று கருதி அந்த விண்ணப்பம் செய்யப்பட்டது என்றும் ஆய்வுக்கான அவ்விண்ணப்பத்தை மேல்முறையீட்டு மனுவாக பாவித்து அதை அவ்வாறே மேல் நடத்துவது நீதி நலனிற்கு அவசியமாக இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் திருப்தி அடையும் பொழுது அந்த உயர்நீதிமன்றம் அவ்வாறே செய்யலாம். சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, இந்த சட்டத்தின்படி மேல்முறையீடு ஒன்று தாக்கல் செய்யலாம். ஆனால் உயர்நீதிமன்றத்துக்கு சீராய்வு விண்ணப்பத்தை என்ன பண்றாரு? யாராவது மனு போட்டிருக்காங்க, ரிவிஷன் போட்டாங்க, உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்ய முடியாது என்று கருதி அந்த விண்ணப்பம் செய்யப்பட்டது என்று ஆய்வுக்கான அந்த விண்ணப்பத்தை மேல்முறையீட்டு மனுவாக பாவித்து அதை அவ்வாறே மேல் நடத்துவது நீதி நலனிற்கு உகந்ததாக இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் திருப்தி அடையும் பொழுது உயர்நீதிமன்றம் அவ்வாறே செய்யலாம். அப்பீல் போகணும், ஆனா அப்பீல் போகல. ஆனா அதுல யாராவது என்ன பண்றாங்க? ரிவிஷன் போயிட்டாங்க. அதன் பிறகு ஹைகோர்ட் பாக்குறாங்க, நியாயமா அப்பீல் வந்திருக்கணும், ஏன் வந்து ரிவிஷன் வந்தாங்க? சார் ரைட், இந்த ரிவிஷன் பெட்டிஷன் நம்ம அப்பீல் பெட்டிஷன் மாதிரி கூட விசாரிக்கலாமே, அல்லது அப்பீல எப்படி விசாரிக்கணும் அதே மாதிரி இதை விசாரிச்சிடலாமே, இது அவ்வாறு விசாரிப்பது நீதியின் நலனுக்கு உகந்தது, இது கரெக்டானதுதான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஃபீல் பண்ணாங்கன்னா அப்படியே செய்யலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 401 சப்செக்ஷன் 5.
அண்டர் செக்ஷன் 402 சீராய்வு வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கோ மாற்றுவதற்கோ உயர்நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம், பவர் ஆஃப் ஹைகோர்ட் டு வித்ரா ஆர் டிரான்ஸ்பர் ரிவிஷன் கேசஸ். சீராய்வு வழக்குகளை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கோ மாற்றுவதற்கோ உயர்நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஒரே விசாரணையில் தண்டிக்கப்பட்ட ஒருவர் அல்லது ஒருவருக்கு மேற்பட்ட நபர்கள் சீராய்வுக்காக நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்து அதே விசாரணையில் தண்டிக்கப்பட்ட வேறு சிலர் சீராய்வுக்காக அமர்வு நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்து கொள்ளும் பொழுதெல்லாம் தரப்பினர்களின் வசதியையும் சம்பந்தப்பட்டுள்ள பிரச்சனையின் முக்கியத்துவத்தையும் கவனத்தில் கொண்டு அந்த இரு நீதிமன்றங்களில் ஒரு சீராய்வுக்கான விண்ணப்பங்களை இறுதியாக முடிவு செய்தல் வேண்டும் என்பதை உயர்நீதிமன்றம் தீர்மானிக்கும். சீராய்வுக்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் தன்னாலேயே முடிவு செய்யப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்மானிக்கிற போது அமர்வு நீதிமன்றத்தின் முன் சீராய்வுக்கான விண்ணப்பங்களை தன்னிடம் மாற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிடுதல் வேண்டும். சீராய்வுக்கான விண்ணப்பங்களை முடிவு செய்து தனக்கு அவசியம் என்று கருதுகின்ற பொழுது தீர்மானிக்கின்ற பொழுது அது தன்னிடம் செய்து கொள்ளப்பட்ட சீராய்வுக்கான விண்ணப்பங்களை அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட வேண்டும். இத சுருக்கமா சொல்லலாம் சார். ஒரு கேஸ்ல 10 அக்யூஸ்ட் இருக்காங்க. ஒரு 2 அக்யூஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல ரிவிஷன் பெட்டிஷன் போட்டாங்க. மீதி 8 பேர் வந்து ஹைகோர்ட்ல வந்து போட்டாங்க. வழக்கான ஒரே வழக்கு தான், ஒரே வழக்கு நடவடிக்கை. 10 பேர் அக்யூஸ்ட், ஒரு 4 பேர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ரிவிஷன் பெட்டிஷன் போட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 6 பேர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ரிவிஷன் பெட்டிஷன் போட்டாங்க. இந்த விஷயம் ஹைகோர்ட்டுக்கு தெரியுது. ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த வழக்கை நாமளே விசாரிக்கலாமா அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி விசாரிக்கலாமான்னு சொல்லிட்டு முதல்ல முடிவு பண்றாங்க. ரெண்டாவது, தாமே விசாரிக்கிற மாதிரி இருந்தால் டிஜே கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரிவிஷன் பெட்டிஷன்லாம் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி உத்தரவு போடலாம். அல்லது அங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நிறைய பேர் அங்கேயும் வந்து ரிவிஷன் போட்டிருக்கீங்க, இங்க ஹைகோர்ட்லயும் வந்து போட்டிருக்கீங்க. எனவே ஹைகோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ண இந்த கேஸ் வந்து நான் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மாத்தி வைக்கிறேன், அங்க அனுப்பி விடுறேன், ஒட்டுமொத்தமா அங்கேயே விசாரிச்சு அவங்களே முடிவு சொல்லட்டும் அப்படின்ட்டு ஹைகோர்ட் என்ன பண்ணலாம்? மாற்றி வைக்கலாம். இதான் சப்செக்ஷன் 1 அண்டர் செக்ஷன் 402 சப்செக்ஷன் 1. அண்டர் செக்ஷன் 402 சப்செக்ஷன் 1 ஒரே வழக்கு நடவடிக்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றவாளிகள் இருக்காங்க. ஒரு 10 பேர் அக்யூஸ்ட் அல்லது ஒரு 7 பேர் அக்யூஸ்ட். ஒரே கேஸ்ல 7 பேர் அக்யூஸ்ட். அதுல 3 பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து ரிவிஷன் பெட்டிஷன் போட்டாங்க. 4 பேர் ஹைகோர்ட்டுக்கு வந்து ரிவிஷன் பெட்டிஷன் போட்டாங்க. ஹைகோர்ட் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஹைகோர்ட்டே நடத்துற மாதிரி இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ரிவிஷன் பெட்டிஷன் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா ஒரே கேஸ் தானே, ஒரே கிரைம் நம்பர் தானே. அல்லது ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணவங்கள இது சம்பந்தமா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே வந்து நிறைய பேர் வந்து ரிவிஷன் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. எனவே இந்த ஹைகோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ண இந்த ரிவிஷன் பெட்டிஷனை நான் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அனுப்பிடுறேன், நீங்க அங்க போயிட்டு பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடலாம். இதான் அண்டர் செக்ஷன் 402 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ஐ பொறுத்தவரை ஒரு சீராய்வுக்கான விண்ணப்பம் ஒன்று உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றி வைக்கிறாங்க பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ரிவிஷன் பெட்டிஷன் வந்து ஹைகோர்ட்டு போகுது. அப்ப ஹைகோர்ட் என்ன பண்ணும்? உண்மையிலேயே நேரடியா ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணப்பட்டிருந்தால் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ அதை போலவே உரிய முறையில் செய்து கொள்ளப்பட்ட விண்ணப்பமாக கருத வேண்டும்.
இது வந்து டிஜே கோர்ட்ல தானே ஃபைல் பண்ணுது, நமக்கு என்ன அப்படின்னு நினைக்க கூடாது. டிஜே கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருந்தாலும் சரி, அதை வந்து ஹைகோர்ட் வந்துட்ட பிறகு அது நம்ம கோர்ட்ல எப்படி ஃபைல் பண்ணிருந்தா எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். சப்செக்ஷன் 3, சீராய்வுக்கான விண்ணப்பமும் அந்த சீராய்வுக்கான விண்ணப்பம் ஏதேனும் அமர்வு நீதிபதிக்கு மாற்றப்படும் போதெல்லாம் அமர்வு நீதிபதியும் தன் முன்னாலேயே உரியவாறு செய்து கொள்ளப்பட்ட விண்ணப்பமாக இருந்தது போன்றே அதை நடத்துதல் வேண்டும். டிஜே கோர்ட்ல இருந்து ஹைகோர்ட் போச்சுன்னா ஹைகோர்ட் என்ன நினைக்கணும், நம்ம முன்னாடி ஃபைல் பண்ண பெட்டிஷன் தான் அப்படின்னு நினைச்சுதான் அதை டிசைட் பண்ணும். இதுவே ஹைகோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மாத்தி விடுறாங்க. அப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன ஃபீல் பண்ணும், இது நம்ம முன்னாடி நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ண அதே பெட்டிஷன் மாதிரி தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பெட்டிஷனை ட்ரீட் பண்ணணும். சப்செக்ஷன் 4, சீராய்வுக்கான விண்ணப்பம் ஒன்று உயர் நீதிமன்றத்தால் அமர்வு நீதிபதிக்கு மாற்றப்படும் பொழுது சீராய்வுக்கான விண்ணப்பம் ஒன்று ரிவிஷன் பெட்டிஷன் ஒன்று ஒரு ஹைகோர்ட் என்ன பண்றாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. அப்ப அந்த சீராய்வுக்கான எவரது விண்ணப்பம் அமர்வு நீதிபதியால் முடிவு செய்யப்படுகின்றனவோ அதனை தெரிந்து உயர் நீதிமன்றத்துக்கு அல்லது வேறு நீதிமன்றத்திற்கோ மேற்கொண்டு சீராய்வு விண்ணப்பங்கள் எதையும் செய்தல் கூடாது. ரிவிஷன் பெட்டிஷன் ஹைகோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மாத்தி வைக்கிறாங்க, டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப சீராய்வுக்கான யாருடைய விண்ணப்பங்கள், யாருடைய சீராய்வு மனு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜால வந்து முடிவு செய்யப்படுகின்றதோ அதனை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கோ அல்லது வேறு நீதிமன்றத்துக்கோ மேற்கொண்டு சீராய்வுக்கான விண்ணப்பங்களை எதையும் செய்ய முடியாது, செய்தல் கூடாது. அண்டர் செக்ஷன் 403, தரப்பினர்களினுடைய வாதங்களை கேட்பது நீதிமன்றத்தினுடைய விருப்பத்தை பொறுத்தது என்பது ஆக்ஷன் ஆஃப் கோர்ட் டு ஹியர் பார்ட்டிஸ். தரப்பினர்களின் வாதங்களை கேட்பது நீதிமன்றத்தினுடைய விருப்பத்தை பொறுத்தது என்பது இந்த சட்டத்தால் வேறு விதமாக வெளிப்படையாக வகை செய்யப்பட்டிருந்தால் இன்றி, வெளிப்படையாக சொல்லியிருந்தால் மட்டுமே, எல்லாம் கிடையாது. தனது சீராய்வு அதிகாரங்களை செலுத்துகின்ற எந்த நீதிமன்றத்தின் முன்னிலையிலும் நேர்முகமாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ வாதங்களை கேட்பதுதான் பொருத்தமென நினைத்தால் அத்தகைய அதிகாரங்களை செலுத்தும் போது தரப்பினர்களிடமிருந்து நேர்முகமாகவோ வழக்கறிஞர் மூலமாகவோ வாதங்களை கேட்கலாம். Under section 403, option of court to hear parties. இந்த சட்டத்தில் வெளிப்படையாக வேற மாதிரி சொல்லப்பட்டிருந்தால் என்று மற்றபடி தனது சீராய்வு அதிகாரங்களை செலுத்துகின்ற எந்த நீதிமன்றத்தின் முன்னிலையிலும் நேர்முகமாகவோ வழக்கறிஞர் மூலமாகவோ வாதங்களை கேட்பதுதான் பொருத்தம் என நினைத்தால் அத்தகைய அதிகாரங்களை செலுத்துகின்ற பொழுது தரப்பினர்களிடமிருந்து நேர்முகமாகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ வாதங்களை கேட்கலாம். அண்டர் செக்ஷன் 404, தம் தீர்மானத்திற்கான ஆதாரங்களை குறித்து பெருநகர நடுவர் தரும் உரையை உயர் நீதிமன்றத்தால் பரிசீலனை செய்தல். Statement by Metropolitan Magistrate of grounds of his decision to be considered by High Court. ஒரு பெருநகர் நடுவர் ஒருவரால் நடத்தப்பட்ட விசாரணை ஏதேனும் ஒன்றில் வழக்கு கட்டை அனுப்புமாறு அண்டர் செக்ஷன் 397 படி உயர் நீதிமன்றத்தால் அல்லது அமர்வு நீதிமன்றத்தால் கோரப்படுகின்ற பொழுது நடுவர் அந்த வழக்கு கட்டுடன் தனது முடிவையும் அல்லது கட்டளையின் ஆதாரங்களையும் பிரச்சனைக்கு முக்கியமான என்று தாம் நினைக்கும்
சங்கதிகள் எவற்றையும் விவரித்து ஒரு உரை ஒன்றை பணிந்து அனுப்பலாம். நீதிமன்றம் ஏற்றுகின்ற தீர்மானம் அல்லது கட்டளை நிராகரிப்பதற்கு அல்லது நீக்குவதற்கு முன்பு அந்த உரையை பரிசீலனை செய்தல் வேண்டும். ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர் ஒரு விசாரணை பண்றாரு. அந்த விசாரணை ஏதாவது ஒன்றுல அந்த வழக்கு கட்டு அனுப்புமாறு 397 படி ஹைகோர்ட் அல்லது செஷன்ஸ் கோர்ட் கேட்கிறாங்க. ஹைகோர்ட் அல்லது செஷன்ஸ் கோர்ட்டால் கோரப்படுகின்ற பொழுது இந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அந்த வழக்கு கட்டோட என்னென்ன அனுப்பணும், அந்த கேஸ்ல அவர் விசாரணை அவருக்கான முடிவு, அது என்ன முடிவு எடுத்தார் அந்த முடிவு அல்லது அந்த கட்டளையினுடைய ஆதாரங்கள், பிரச்சனைக்குரிய முக்கியமானது எது என்று அவர் நினைக்கிறாரோ அந்த சங்கதி, இது எல்லாம் விவரமா எழுதி வழக்கு கட்டோடு சேர்த்து அனுப்பணும். அப்பதான் நீதிமன்றம் அந்த சங்கதிகள் எவற்றை விவரித்து ஒரு உரை ஒன்றை அனுப்பலாம். நீதிமன்றம் ஏற்றுள்ள தீர்மானம் அல்லது கட்டளை நிராகரிப்பதற்கு அல்லது நீக்குவதற்கு முன்பு அந்த உரையை முதல்ல பரிசீலனை செய்ய வேண்டும். மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அவர் என்னதான் கைடன்ஸ் கொடுத்துட்டாரு, அதை முதல்ல நல்லா படிக்கணும். அதன் பிறகுதான் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணலாமா இல்ல நீக்கலாமான்னு முடிவு பண்ணணும். அந்த மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய குறிப்புகளை படிக்க வேண்டும். படிச்சுட்டு தான் நீங்க உத்தரவு போடணும். அண்டர் செக்ஷன் 405 அண்டர் செக்ஷன் 405 உயர் நீதிமன்றத்தின் கட்டளை கீழ் நீதிமன்றத்திற்கு உறுதி சான்றளித்து அனுப்புதல். ஹைகோர்ட்ஸ் ஆர்டர் டு பி சர்டிஃபைடு டு லோயர் கோர்ட். வழக்கொன்று இந்த சாப்டரின் படி உயர் நீதிமன்றத்தால் அல்லது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் சீராய்வு செய்யப்படும் போது அவர் சீராய்வு செய்யப்பட்ட முடிவு, தண்டனை அல்லது கட்டளையானது எந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நீதிமன்றத்திற்கு அண்டர் செக்ஷன் 388வது பிரிவினால் வகை செய்யப்பட்ட முறையில் தனது முடிவு அல்லது கட்டளைக்கு உறுதி சான்றளித்து அனுப்புதல் வேண்டும். அந்த முடிவு அல்லது கட்டளை அவ்வாறு உறுதி சான்றளித்து எந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த நீதிமன்றம் அதன் பேரில் அவ்வாறு சான்றளிக்கப்பட்ட முடிவுக்கு இணங்கிய முறையில் கட்டளைகளை பிறப்பித்தல் வேண்டும். மேலும் அவசியமானால் அந்த பதிவு கட்டு அதற்கிணங்க திருத்தப்படுதல் வேண்டும். அண்டர் செக்ஷன் 405 வழக்கொன்று இந்த சாப்டரின் படி உயர் நீதிமன்றத்தால் அல்லது அமர்வு நீதிமன்றத்தால் சீராய்வு செய்யப்படும் போது அவர் சீராய்வு செய்யப்பட்ட முடிவு, தண்டனை அல்லது கட்டளையானது எந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நீதிமன்றத்திற்கு 388வது பிரிவினால் வகை செய்யப்பட்ட முறையில் தனது முடிவு அல்லது கட்டளைக்கு சான்றளித்து அனுப்ப வேண்டும். எந்த கோர்ட்ல இருந்துச்சோ அந்த கோர்ட்டுக்கு என்ன பண்ண அனுப்பணும்? ஹைகோர்ட். உறுதி சான்றளித்து அனுப்புதல் வேண்டும். அந்த முடிவு அல்லது கட்டளை அவ்வாறு உறுதி சான்றளித்து எந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறதோ அந்த நீதிமன்றம் அதன் பேரில் அவ்வாறு உறுதி சான்றளிக்கப்பட்ட முடிவுக்கு இணங்கிய முறையில் கட்டளைகளை பிறப்பித்தல் வேண்டும். மேலும் அவசியமானால் அந்த பதிவு கட்டு அதற்கு இணங்க திருத்தப்படுதல் வேண்டும். இதுதான் 405.